இஸ்ரேல் ரபா பகுதிக்கு இப்போது தரவழியான படியிருப்பை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். இஸ்ரேலோட டேங்கிலானது ரபா பகுதிக்கு உள்நுழைய ஆரம்பிச்சிருக்கு. இஸ்ரேலோட ட்ரோன்களாக இருக்கட்டும், ஏர்கிராப்டாக இருக்கட்டும், அதனை பயன்படுத்தி இஸ்ரேல் ரபா பகுதிக்கு பயங்கரமான ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ண ஆரம்பித்திருக்கிறார்கள். இதனால் ரபா பகுதியில் மிகப்பெரிய வெடிப்புகள் இடம்பெறுவதற்கான வீடியோஸ் ஆனது எகிப்து தரப்பில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த வீடியோஸ் ஆனது சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போய்கொண்டிருக்கு என்றே சொல்ல முடியும். இதே நேரத்தில் எகிப்து மற்றும் கத்தார் தரப்பில் இருந்து போர் நிறுத்த அக்ரிமெண்ட் ஆனது முன்வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு இப்போது ஹமாஸ் ஓகே சொல்லியிருக்கிறார்கள். அதிலே முக்கியமாக இந்த போர் நிறுத்த அக்ரிமெண்ட்டில் ஹமாஸ்கிட்ட இருக்கிற இஸ்ரேலோட அனைத்து பணி கைதிகளையும் விடுதலை செய்வதையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கும் ஹமாஸ் தரப்பிலிருந்து ஓகே சொல்லியிருக்கிறார்கள். பட் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு இப்போது இஸ்ரேல் நிராகரிப்பை தெரிவித்தது மட்டுமில்லாமல் அதனைத் தொடர்ந்து ரபா பகுதிக்கு தாக்குதலை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியும். இதில் நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நெத்தன்யாகு அவர்கள் இவ்வளவு நாளும் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்? ஹமாஸ்கிட்ட இருக்கிற இஸ்ரேலோட பணி கைதிகளை விடுதலை செய்வதுதான் எங்களுடைய மெயினான நோக்கம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். பட் இப்போது ஹமாஸ் தரப்பிலிருந்து பணி கைதிகள் அனைவரையுமே விடுதலை செய்கிறோம் என்று சொன்ன போதிலும் நெத்தன்யாகு அவர்கள் அந்த போர் நிறுத்த அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே சொல்லாமல் அதனை நிராகரித்து தான் ரபா பகுதிக்கு தாக்குதலை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஹமாஸ் தரப்பிலிருந்து இந்த போர் நிறுத்த அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே சொன்னதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால், ரபா பகுதியை பற்றி ஏற்கனவே பல தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ரபா பகுதியில் கிட்டத்தட்ட 9.5 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் நெருக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் பாதிக்கும் அதிகமான மக்கள் சின்ன குழந்தைகளாக இருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் ரபா பகுதியில் இஸ்ரேல் தரவழியான படியிருப்பை செய்ய ஆரம்பித்தார்கள் என்றால் நிறைய அப்பாவி பாலஸ்தீன மக்கள் கொல்லப்படுவது மட்டுமில்லாமல் நிறைய குழந்தைகளும் கொல்லப்படுவார்கள். இதனால் பாலஸ்தீன மக்கள் கொல்லப்படக்கூடாது என்றதுக்காண்டி தான் ஹமாஸ் தரப்பில் இருந்து விருப்பமே இல்லாமல் இந்த போர் நிறுத்த அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே சொல்லியிருக்கிறார்கள். பட் இஸ்ரேல் என்ன செய்திருக்கிறார்கள்? அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே சொல்லாமல் இப்போது ரபா பகுதிக்கு தரவழியான படியிருப்பை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். இதில் இந்த நெத்தன்யாகு அவருக்கு பணி கைதிகள் மேலே எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. பணி கைதிகளை மீட்பதுதான் நெத்தன்யாகுக்கு இருக்கிற முக்கியமான இலக்கு இல்லை என்பது தெளிவாக தெரியுது. காசா பகுதியை முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்யணும் என்பதுதான் நெத்தன்யாகு இருக்கிற முக்கியமான இலக்காக இருக்கு. அது நெத்தன்யாகுக்கு மட்டுமில்லை, இஸ்ரேலுக்கு இருக்கிற முக்கியமான இலக்காக இருக்கு என்பது இதில் இருந்து தெளிவாக தெரியுது என்று சொல்ல முடியும். இதே நேரத்தில் ரபா பகுதிக்கு இஸ்ரேல் தரவழியான படியிருப்பை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். பட் உலக நாடுகள் இதனை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார்களே ஒழிய இஸ்ரேலுக்கு எதிராக எந்த ஒரு கண்டனத்தையும் முன்வைக்கல, இஸ்ரேலுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை. சவுதி அரேபியா மட்டும்தான் இஸ்ரேலுக்கு எதிராக கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறார்கள். பட் இப்படி கண்டனங்களை தெரிவிக்கிறதால எதுவும் மாறப்போறதில்லை. இஸ்ரேல் இதனை காதில் கூட வாங்க மாட்டார்கள். இதற்கு என்ன செய்யணும்? உலக நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடணும். கண்டனங்களை தெரிவிக்கிறதோடு நிறுத்தாமல் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டால் மட்டும்தான் இஸ்ரேல் ரபா பகுதிக்கு செய்கின்ற தரவழியான படியிருப்பை நிறுத்துவார்கள். அப்படி இல்லையா, ரபா பகுதியில் இருக்கிற மக்கள் கொல்லப்படுவதை இந்த உலகமே வேடிக்கை பார்ப்பதாகத்தான் இருக்கும். நெத்தன்யாகு மற்றும் போர்க்குற்றங்களை செய்த மற்ற இஸ்ரேலியர்களுக்கு எதிராக இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டானது அரசு வாரண்டை பிறப்பித்தார்கள் என்றால், இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு எதிராகவும் இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் மெம்பராக இருக்கின்ற நபர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்துக்கு எதிராகவும் பொருளாதார தடைகளை போடுவோம் என்று அமெரிக்காவோட செனட்டர்ஸ் மிரட்டலை விடுத்திருக்கிறார்கள். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரானது ஆரம்பித்ததில் இருந்து இப்போ வரையுமே இஸ்ரேல் காசா பகுதியில் நிறைய போர்க்குற்றங்களை செய்திருக்கிறார்கள். மக்களுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டது மட்டுமில்லாமல் மக்கள் குடியிருப்பு ஸ்கூல்கள், ஹாஸ்பிட்டல்கள், அகதிகள் முகாம், மசூதிகள் மற்றும் தேவாலயங்களுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்ட நிறைய போர்க்குற்றங்களை இஸ்ரேல் செய்திருக்கிறார்கள். அதுக்கான நிறைய ஆதாரங்கள் தொடர்ந்து வெளியே வந்து கொண்டே இருக்கு. பட் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்றபடியாக தான் இப்போ வரையுமே இஸ்ரேலுக்கு எதிராக இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டால் நடவடிக்கையில் ஈடுபட முடியல. என்னதான் இஸ்ரேல் இப்படி போர்க்குற்றங்களை செய்திருந்தாலும், அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி இருந்தாலும், இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் சவுத் ஆப்பிரிக்காவானது தங்களுடைய வழக்கை தொடர்ந்திருந்தார்கள். அந்த வழக்கினுடைய தீர்ப்பாகத்தான் நெத்தன்யாகுக்கு எதிராக இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டானது அரசு வாரண்டை பிறப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்று செய்திகள் வெளியே வந்து கொண்டு இருக்கு. இப்படி இருக்கையில் தான் அமெரிக்கா நேரடியாகவே இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு எதிரான எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இவ்வளவு நாளுமே அமெரிக்காவானது இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கு தேவையான சப்போர்ட்டை மறைமுகமாக தான் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதே நேரத்தில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவிக்கிற மாதிரி அமெரிக்கா நாடகம் ஆடிக்கொண்டு இருந்தார்கள். பட் இப்போது அமெரிக்கா நேரடியாக வெளிப்படையாகவே தங்களுடைய ரவுடித்தனத்தை வெளிக்காட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். காசாக்கும் எகிப்துக்கும் இடையிலான போர்டர் பகுதியில் இருக்கின்ற செக் பாயிண்டை இஸ்ரேலோட ராணுவமானது கைப்பற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு. இப்படி இஸ்ரேல் முயற்சி செய்வதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால், எகிப்து வழியாகத்தான் காசா பகுதிக்கு தேவையான மனிதமான உதவிகளானது வந்து கொண்டிருக்கு. ஆகவே அதனை தடுத்து நிறுத்தணும் என்றதுக்காண்டி தான் இஸ்ரேல் காசாக்கும் எகிப்துக்கும் இடையிலான செக் பாயிண்டை கைப்பற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். இப்படி காசாக்கும் எகிப்துக்கும் இடையிலான போர்டர் பகுதியினுடைய கண்ட்ரோலை இஸ்ரேலானது எடுத்துக்கொண்டார்கள் என்றால் அது எகிப்துக்கு தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்ல முடியும். இப்போ வரையுமே காசாக்கும் எகிப்துக்கும் இடையிலான போர்டர் பகுதி
பகுதியினுடைய கண்ட்ரோலானது முழுமையாக எகிப்திட்ட தான் இருக்குது. இப்படி இருக்கையில் இஸ்ரேலானது இந்த செக் பாயிண்டினுடைய கண்ட்ரோலை, அதாவது போர்டர் பகுதியினுடைய கண்ட்ரோலை எடுத்துக்கொண்டார்கள் என்றால் காசா பகுதிக்கும் எகிப்துக்கும் இடையிலான தொடர்பானது துண்டிக்கப்படும். எகிப்தால் காசா பகுதிக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளையும் கொடுக்க முடியாது, வேறு எந்த நடவடிக்கையிலும் எகிப்தால் ஈடுபட முடியாது. ஆகவே இதற்கு எகிப்தானது அனுமதியை கொடுத்தார்கள் என்றால், அதாவது போர்டர் கண்ட்ரோலை இஸ்ரேல் எடுத்துக்கொள்வதற்கு எகிப்தானது அனுமதியை கொடுத்தார்கள் என்றால் அது எகிப்துக்கு தான் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று சொல்ல முடியும். இப்படி எகிப்துக்கும் காசாக்கும் இடையிலான போர்டர் கண்ட்ரோலை இஸ்ரேலானது கைப்பற்ற முயற்சி செய்து கொண்டு இருக்கிறதால எகிப்தானது வேறு வழி இல்லாமல் இந்த போருக்கு களமிறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். இவ்வளவு நாளுமே காசாவில் இஸ்ரேல் செய்கின்ற கொடுமைகளை எகிப்தானது வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தார்கள். பட் இப்போது காசாக்கும் எகிப்துக்கும் இடையிலான போர்டர் கண்ட்ரோலை இஸ்ரேலானது எடுத்துக்கொண்டார்கள் என்றால் அது எகிப்துக்கு நேரடியான விளைவுகளை, பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே இப்போது எகிப்தானது வேறு வழி இல்லாமல் இஸ்ரேலுக்கு எதிரான போரில் களமிறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு எகிப்து எப்படியான நடவடிக்கையில் ஈடுபட போறார்கள் என்பதை நாங்கள் வெயிட் பண்ணித்தான் பார்க்க வேண்டும். சவுதி அரேபியாவோட கிரவுன் பிரின்ஸை கொலை பண்ணுவதற்கான முயற்சியானது இடம்பெற்றிருக்கின்ற ஒரு செய்தியானது எக்ஸ் தளத்தில் ரொம்ப வைரலாக போய்கொண்டிருந்தது. பட் இப்போது அந்த செய்தியானது ஃபேக் நியூஸ் என்ற செய்தியில் இப்போது வெளியே வந்திருக்கு. சரி, இது ஃபேக் நியூஸாக இருந்தாலும் சவுதி அரேபியாவோட கிரவுன் பிரின்ஸை கொலை பண்ணுவதற்கான ஒரு முயற்சியானது உண்மையாகவே இடம்பெற்றது என்றால் அது எப்படியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று பார்த்தோம் என்றால் மிடில் ஈஸ்டில் பதட்டமானது ரொம்பவே அதிகரிக்க ஆரம்பிக்கும். இப்போது இஸ்ரேல் பாலஸ்தீன் போரானது போய்கொண்டு இருக்கிறதாலேயே மிடில் ஈஸ்டில் மிகப்பெரிய பதட்டங்கள் அதிகரிச்சிருக்கு. இப்படி இருக்கையில் சவுதி அரேபியாவோட கிரவுன் பிரின்ஸை கொலை பண்ணுவதற்கான முயற்சியானது இடம்பெற்றது என்றால் அது இன்னுமே பதட்டத்தை அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் கச்சா எண்ணெயினுடைய பிரைஸ் ஆனது ரொம்பவே அதிகரிக்க ஆரம்பிக்கும் என்று சொல்ல முடியும். ஏனென்றால் சவுதி அரேபியாவானது கச்சா எண்ணெய்களை ஏற்றுமதி செய்கின்ற நாடுகளில் முக்கியமான ஒரு பங்கை வகித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒபெக் பிளஸ் நாடுகளோட தலைவராக சவுதி அரேபியா இருக்கின்றபடியால் சவுதி அரேபியாவோட கிரவுன் பிரின்ஸ் கொலை பண்ணும் முயற்சியானது இடம்பெற்றது என்றால் அது கச்சா எண்ணெயினுடைய பிரைஸை ரொம்பவே அதிகப்படுத்தும் என்று சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் மிடில் ஈஸ்டில் மிகப்பெரிய ஒரு போரானது வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அது மூன்றாவது உலக போருக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்கின்றது. ஈராக்கில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகள் சிரியாவில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்கின்ற கோலன் குன்றோலில் உள்ள இஸ்ரேலோட எரிவாயு பகுதிகள் மற்றும் இஸ்ரேலோட ராணுவ தளங்கள் மீது ட்ரோனை பயன்படுத்தி பயங்கரமான தாக்குதலை மேற்கொண்டு இருக்கிறார்கள். இதே நேரத்தில் ஏமனில் இருக்கின்ற கவுதி கிளர்ச்சியாளர்கள் லான்ச் பண்ணிய மிசைலை அமெரிக்காவுடைய கடற்படையானது சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் என்ற செய்தியும் வெளியே வந்திருக்கு. ரபா பகுதிக்கு இஸ்ரேலானது தரவழியான படியெடுப்பை செய்ய இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் என்று சொல்ல முடியும். லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லா, ஏமனில் இருக்கின்ற கவுதி கிளர்ச்சியாளர்கள், ஈராக்கில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகள், ஏன் ஈரானை நேரடியாக இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுவும் ரபா பகுதிக்கு இஸ்ரேல் முழுமையான தரவழியான படியிருப்பை செய்யும் போது இஸ்ரேலுக்கு எதிராக நிறைய நாடுகள் ஒன்று திரண்டு தாக்குதலை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்கின்றது. ஈரான் ஏற்கனவே வெற்றிகரமான தாக்குதலை இஸ்ரேலுக்கு எதிராக செய்திருந்தார்கள். அதனை பற்றிய செய்திகளை நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்கள். அதுவும் 100க்கும் அதிகமான ட்ரோன்கள், 100க்கும் அதிகமான மிசைல்களை பயன்படுத்தி இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதனை அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ், யூகே போன்ற நாடுகள் தங்களுடைய ஏர்கிராப்ட் மற்றும் ஃபைட்டர் ஜெட்டை பயன்படுத்தி தாக்கி அளித்திருந்தாலும் நிறைய ட்ரோன்களும் நிறைய மிசைல்களும் இஸ்ரேலுக்கு விழுந்து இஸ்ரேலுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி இருந்தது. அண்ட் வரலாற்றிலேயே முதல் தடவையாக ஈரானானது தைரியமாக இஸ்ரேலுக்கு எதிரான வெற்றிகரமான தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். இது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மேற்குலக நாடுகளுக்கும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருந்தது என்றே சொல்ல முடியும். ஏனென்றால் ஈரான் தனியத்தான் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டார்கள். பட் அதனை தடுப்பதைக்காண்டி இஸ்ரேல், அமெரிக்கா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் தங்களுடைய இராணுவத்தை பயன்படுத்தி இருந்தார்கள். ஆகவே ரபா பகுதிக்கு இஸ்ரேல் தரவழியான படியிருப்பை முழுமையாக செய்யும் போது ஈரான் நேரடியாக இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை செய்தாலும் ஆச்சரியம் கிடையாது. அப்படி செய்தார்கள் என்றால் கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு அது மிகப்பெரிய ஒரு தோல்வியை ஏற்படுத்தும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. ரஷ்யாவினுடைய பிரைஸ் செய்யப்பட்ட அசெட்டில் இருந்து கிடைக்கின்ற வருமானத்தில் 90% பங்கை உக்ரைனோட தேவைகளுக்காண்டி உக்ரைனுக்கு கொடுப்பதை பற்றி ஐரோப்பிய ஒன்றியமானது ஒருமித்த கருத்தை எடுத்திருக்கிறார்கள் என்று ஜெர்மனியோட சான்சலர் சொல்லியிருக்கார். எல்லா மேற்குலக நாடுகளுமே இப்போது தங்களுடைய ரவுடித்தனத்தை வெளிப்படையாக வெளிக்காட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். அமெரிக்காவோட செனட்டர்ஸ் நேரடியாக ஐசிசிக்கு எதிரான மிரட்டலை கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி தான் இப்போது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் ரஷ்யாவுடைய பிரைஸ் செய்யப்பட்ட அசெட்டில் இருந்து வருகின்ற வருமானத்தை எடுத்து உக்ரைனுக்கு கொடுக்க போறார்களாம். வேற ஒரு நாட்டினுடைய அசெட்டை பிரைஸ் பண்ணுவதே குற்றம். அதிலேயும் ரஷ்யாவோட அசெட்டை பிரைஸ் பண்ணுவது மட்டும் இல்லாமல் அதில் இருந்து வருகின்ற வருமானத்தை எடுத்து உக்ரைனுக்கு கொடுக்க போறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு ரஷ்யா எப்படியான பதிலடியை கொடுப்பார்கள் என்று பார்த்தோம் என்றால் இதற்கு ஏற்கனவே ரஷ்யா ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருந்தார்கள். அதாவது மேற்குலக நாடுகளோட அசெட் ஆனது ரஷ்யாவிலையும் இருக்கு, அதனை நாங்கள் அரசுடமே ஆக்கி விடுவோம் என்று கடுமையான ஒரு எச்சரிக்கையை ரஷ்யா தரப்பிலிருந்து கொடுத்திருந்தார்கள். ஆகவே ரஷ்யாவினுடைய பிரைஸ் செய்யப்பட்ட அசெட்டை எடுத்து உக்ரைனுக்கு மேற்குலக நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் கொடுத்தார்கள் என்றால் மேற்குலக நாடுகள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளோட அசெட்டானது ரஷ்யாவில் இருக்குமல்லோ அதனை எடுத்து ரஷ்யாவானது தங்களுடைய அரசுடனே ஆக்கிக் கொள்வார்கள். இதனால இது மேற்குலக நாடுகளுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். அண்ட் இப்படி ரஷ்யாவினுடைய பிரைஸ் செய்யப்பட்ட அசெட்டை எடுத்து உக்ரைனுக்கு மேற்குலக நாடுகள் கொடுத்தார்கள் என்றால் மேற்குலக நாடுகள் மேலே உலக நாடுகள் வைத்திருந்த நம்பிக்கையை இழப்பார்கள். இதனால் மேற்குலக நாடுகளில் முதலீடு செய்த அனைத்து முதலீட்டையும் உலக நாடுகள் மீளப்பெற ஆரம்பிப்பார்கள் என்றே சொல்ல முடியும். ஆகவே இது ஐரோப்பிய
ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் மேற்குலக நாடுகளுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்த போகின்றது. ரஷ்யாவில் பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆனது இடம்பெற்று அதில் புடின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருந்தார். இதனால் வருகின்ற 6 வருடங்களுக்கு புடின் அவர்கள் தான் ரஷ்யாவை ஆட்சி செய்ய போகின்றார். இப்படி இருக்கையில் இதற்கான பதவியேற்பு விழாவானது இடம்பெறப் போகின்றது. இதில் அமெரிக்கா மற்றும் நிறைய ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்ற செய்தியானது இப்போது வெளியே வந்திருக்கு. இது ஏற்கனவே அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஏற்கனவே ரஷ்யாவில் பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆனது இடம்பெறும் போது மேற்குலக நாடுகளும் அமெரிக்காவும் ரஷ்யாவில் இடம்பெறுகின்ற எலெக்ஷன் ஆனது ஜனநாயக ரீதியாக இடம்பெறல, இது ஒரு ஃபேக் எலெக்ஷன் என்று சொல்லி மேற்குலக நாடுகளும் அமெரிக்காவும் இந்த எலெக்ஷனுக்கு எதிராக நிறைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். என்னதான் இவர்கள் இப்படியான கருத்துக்களை தெரிவித்திருந்தாலும் ரஷ்யாவில் வெற்றிகரமாக எலெக்ஷன் ஆனது இடம்பெற்று புடின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருந்தார். இப்படி இருக்கையில் அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் இந்த பதவியேற்பு விழாவில் பங்கு பெற்ற மாட்டேன் என்று சொல்லியிருப்பது மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தலை என்றே சொல்ல முடியும். இப்படி இருக்கையில் பிரான்ஸ் தரப்பில் இருந்து தங்களுடைய தூதரை இந்த பதவியேற்பு விழாவுக்கு அனுப்ப போறார்கள் என்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு. உண்மையை சொல்லணுமென்றால் பிரான்ஸை புரிந்து கொள்ள முடியலை என்று தான் சொல்ல முடியும். ஏனென்றால் பிரான்ஸ் தான் உக்ரைனுக்கு ஆதரவாக தங்களுடைய இராணுவத்தை அனுப்ப போனோம் என்று சொல்லியிருந்தார்கள். இப்படி இருக்கையில் ரஷ்யாவில் பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆனது இடம்பெற்று அதில் புடின் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு அந்த எலெக்ஷனை அங்கீகரிக்கிற மாதிரியே பிரான்ஸ் தங்களுடைய தூதரை இந்த பதவியேற்பு விழாவுக்கு அனுப்ப போறார்களாம். ஆகவே இதில் இருந்து பிரான்ஸை புரிந்து கொள்ள முடியலை என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. ஒரு பக்கம் மேற்குலக நாடுகள் ரஷ்யாவில் இடம்பெற்ற எலெக்ஷனை அங்கீகரிக்காமல் இருக்கிறார்கள். மறுபக்கம் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற ஒரு சில நாடுகள் இந்த பதவியேற்பு விழாவுக்கு தங்களுடைய தூதர்களை அனுப்ப போறார்கள். இதனை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. யூகேவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு எதிராக சீனாவானது சைபர் அட்டாக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை யூகேவோட ஸ்கை நியூஸ் ஆனது வெளியிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இப்படிதான் யூகேக்கு எதிராக சீனா சைபர் அட்டாக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்ற குற்றஞ்சாட்டி யூகே சீனாக்கு எதிரான பொருளாதார தடைகளை போடுகின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார்கள். இப்படி சீனாக்கு எதிராக யூகேவானது பொருளாதார தடைகளை போடுறதால அது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? சீனாக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா என்று பார்த்தோம் என்றால் சீனாக்கு ஏற்படுகின்ற பாதிப்பை விட யூகேக்கு தான் அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்ல முடியும். ஏனென்றால் இந்த உலகத்திலே 2வது மிகப்பெரிய பொருளாதாரத்தை வைத்திருக்கின்ற நாடு சீனா. இப்படி இருக்கையில் சீனாக்கு எதிராக யூகேவான பொருளாதார தடைகளை போட்டார்கள் என்றால் அது சீனாக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது, அது மறைமுகமாக யூகேக்கு தான் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஆகவே இப்போது அமெரிக்காவானது சீனாவை தனிமைப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபடும் போது அமெரிக்காவுக்கு ஆதரவாக யூகேயும் சீனாவை தனிமைப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அமெரிக்கா சீனாக்கு எதிராக பொருளாதார தடைகளை போடுகின்ற மாதிரியே யூகேயும் சீனாக்கு எதிரான பொருளாதார தடைகளை போடுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படி சீனாக்கு எதிரான பொருளாதார தடைகளை போடுவதால சீனாக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளை விட எந்த நாடுகள் சீனாக்கு எதிரான பொருளாதார தடைகளை போடுகிறார்களோ அவர்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்கும்.